ஸ்தோத்திரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சபை ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பும்படிக்கு தேவன் இந்த வேளையிலே மத்தியிலே இறங்கிய பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே வருவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய மத்தியிலே வருவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீங்கள் ஒவ்வொருவரையும் கொடுத்து ஆசீர்வதிக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். வரவேண்டிய மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வா. தேவனே, தொடக்கம் முதல் முடிவு வரை நீ நடத்துவீரா, ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் விலகட்டும். வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளின் தடைகள் நீங்கட்டும். விரோதமாயிருக்கிற சத்துருவிகள் நீங்கட்டும். தாவே விரோதமாய் செயல்படுகிற சகல வல்லமைகளும் முடக்கப்படுவதாக. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதி. வருகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் எல்லா நாளும் இந்த இடத்திலே நன்மையாயிருப்பதாக. பிரசன்னத்தினால நிரப்பும், உடைய மகிமையினால நிரப்பும், உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும், உடைய ஜனத்தால நிரப்பும். ஆண்டவரே, உடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் மகிமையாக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாமம் மகிமைப்படுவதாக. பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அருமையான ஸ்தோத்திரம். சுசீலா கணேசி வந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக ஸ்டெல்லா ராணி ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கு பின்பு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம். சிலுவையிலே சுகம் தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, துதி பலி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதி பலி செலுத்துங்க. சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே சமாதானம் ஸ்தோத்திரம். சிலுவையினால் ஸ்தோத்திரம். சிலுவையினால் சமாதானம் ஸ்தோத்திரம். சிலுவையினால் மனமகிழ்ச்சி ஸ்தோத்திரம். சொல்லுங்க, துதி பலி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதி பலி செலுத்துங்க. சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையில் ஜெய வாழ்வு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதி பலி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதி பலி செலுத்துங்க. சிலுவையிலே வெற்றி தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம். தந்தார் ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஜெயம் தந்தார் ஸ்தோத்திரம்.
தோத்திரம் சிலுவையால் நன்மைகள் தோத்திரம் தோத்திரம் சொல்லுங்க துதி பலி செலுத்துங்க தோத்திரம் சொல்லுங்க துதி பலி செலுத்துங்க சிலுவையிலே வெற்றி தந்தார் தோத்திரம் சிலுவையிலே ஜெயம் தந்தார் தோத்திரம் வெற்றி தந்தார் தோத்திரம் ஜெயம் தந்தார் தோத்திரம் துதி பலி செலுத்துங்க சிலுவையிலே வெற்றி தந்தார் சோத்திரம் சிலுவையிலாம் சுகம் தந்தார் சோத்திரம் தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் இருக்கிறோம். மகிமையான பெரிய காரியங்கள் செய்யும்படியாக சில காரணங்களை ஆடி நாம் தேவனை துணிந்து பாடுகிற வார்த்தைகளை பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிய பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நம்மை தோத்தரிப்போமே ஆர்ப்புகமே அவர் நடத்துதலே ஆனந்தமே ஆனந்தமே நன்றியாருமே நன்றியார் உள்ளமே கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே நம்பி ஜீவித்தேன் தோத்தரிப்போமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் துதி சாட்டிடுவோம் நடந்தாடும் ஆயின் தண்ணீரை கடந்தாடும் அகிலே ஓராய் நடந்தாடும் ஆயின் தண்ணீரை கடந்தாடும் சரணயோ மிக பெருகினாடும் நமக்கு தோத்தரிப்போமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் உள்ளமே
பொங்கிடுவே நாம் துதி சாத்திடுவோம் நான் திரையாத்திரையே என் கரம் பேசு நம்மோடு பார் என் கரம் நான் திரையாத்திரையே என் கரம் பேசு நம்மோடு பார்
நீங்க ஒரு ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓடி கதர கதல கதர பாட்டு பாடி யாராவது ஓர கதல கதர ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய வாசம் செய்கிறவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, நம்பிக்கையுடைய அருளுக்கு திரும்புகிறோம். இரட்டிப்பான நன்மையை எங்களுக்கு நீர் கட்டளையிட்ட அந்த சமாதானம், நிம்மதி, நன்மை, எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு இன்றே இப்பொழுதே கிடைக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Glory, 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 Hosanna, Hosanna, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதுவரை நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நிமிஷம் வரை வழிநடத்தி வந்த எபினேசர், நீர் பெரியவர், உடைய கரங்களிலே தாங்குகிறேன் சுவாமி. உடைய உள்ளங்கையில் என்னுடைய பெயர்களை வரைந்து வைத்திருக்கிறேன். நீர் எபினேசர், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். உண்மையே நம்பியிருக்க நாங்கள் பாக்கியவான்கள் சுவாமி. இதிலும் நாங்கள் குறைபட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சிறையிருப்புகளும் இந்த நேரத்தில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். விடுதலை இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் சுகித்துக் கொள்ள சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம். நன்றி சுவாமி. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. உடையான சேற்றிலிருந்து தூக்கியவரே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதனை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சோதனை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று
செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லு தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சிந்தனைகள் எதிர்த்து நிற்க பெலன் தாருங்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சிந்தனைகள் எதிர்த்து நிற்க பெலன் உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி தாயத்தால் திறந்து வேண்டுமே. ஹல்லேலூயா. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி தாயத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே,
சமாதானம், ரெட்டிப்பான மகிழ்ச்சி, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹalleluya. தடையில்லாமல் கொடுக்கிறவர் நம் உள்ளத்திலே வாசம் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமா செய்வோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை நேசிக்கிறவரே, இந்த நேரத்தில் எங்களை ஒன்று கூட செய்தவரே, நன்றி, நன்றி, நன்றி. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். திருப்பாதம் சாகரம் புத்திருக்காங்க, பாடுத்திருக்காங்க. Hallelujah.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையில நிறைய வேண்டுதல் கேட்டிருக்கோம், நிறைய உறுதிமொழி கொடுத்துருக்கு அந்த பாட்டு. என்னை கைவிடாதிருங்க, என்ன நிந்தை வந்தாலும் அப்படின்னு. இதுவரை அவ்வளோ நிந்தைகள் கடந்து வந்திருக்கலாம். புலம்பல் 3:2 இருப்பது போல அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து வந்தார். இருளிலே அழைத்து வந்த தேவன் யாரு அப்படின்னா ஒளியான தேவன். நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் நம்மோடு இருப்பதனால் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் என்னை கைவிடாதிருங்க. நாதான் என்ன நிந்தை நேரிட்டாலும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்கோம், அவர்கிட்ட கேட்டிருக்கோம் செய்யும். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் இதுவரை அந்த மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் போது அவருடைய கரம் எப்படி நம்மளை தாங்கிச்சு, அவருடைய ஆலோசனை ஆவியானவர் மூலம் எப்படி கிடைச்சதுன்னு நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுது. நன்றி சொல்லுவதற்காக நன்றி அதுக்காக நன்றி சொல்ல நினைச்சு பாருங்க. என்னெல்லாம் காரியம், ஒரு 5 காரியம் நிறைய செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு நம்ம we're going to count the blessings. அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றா நினைச்சு பாருங்க. அந்த எபினேசருக்காக எபினேசர் செய்த நன்மைகள் கைவிடாம கொண்டு வந்தார் இல்லையா? நேரத்துல முழுதும் பார்த்தீங்கன்னா கலங்காதிருங்கள், அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழி அவர் நிறைய இடத்துல நமக்கு ஆறுதலா கொடுத்திருக்காரு. உறுதிமொழி கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வார்த்தையான தேவன், வார்த்தையான தேவன். யோவான் 1:1 இருப்பது போல அவர் தேவனோடு இருந்தார், தேவனாயும். 1:14 வார்த்தை மாம்சமானது, அது நம்மளையே குடிகொண்டது. அந்த வார்த்தையான தேவனே நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படி. இந்த நேரத்துல ஒரு 5 காரியம் நினைச்சு பாருங்க. ஒரு 5 காரியம் நினைச்சு பார்த்து நன்றி உள்ளவர்களாக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த ஒரு பூஸ்ட் போதும், அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு நினைவு இருந்தால் போதும். எந்த மதிலையும் தாண்ட முடியும்னு சங்கீதம், எந்த மதிலையும் தாண்ட முடியும். யார் நமக்கு எதிராக வந்தாலும் நேரடியாக சந்திக்க முடியும். எந்த சேனைக்குள்ளும் பாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் கொடுக்கிறவர் அவர். பலன் குன்றியவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். நெறிந்த நாணலை புரியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமல் காக்கிற தெய்வம். ஐசாயா 42 மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலை புரியாமலும் காக்கிறது. ஹல்லேலூயா. அணைந்து போகிற மாதிரி இருக்கும், அது அணையாது. அவ்வளோ பிரச்சனைகளால உடைஞ்சு போற அளவுக்கு, முறிஞ்சு போற அளவுக்கு போயிடும், நொந்து அப்படி போயிடும். எந்த நாணலை புரியாமல் காக்கிற தெய்வம், எந்த நாணலை புரியாமல் காக்கிற தெய்வம் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் நம்பிக்கை இந்த நிமிஷம் மேலோங்கட்டும், மேலோங்கட்டும். இந்த எல்லா காரியங்களும் கீழே போடுவோம். அவர் எனக்குள்ள இருக்கிறாங்கிற ஒரே நம்பிக்கை தான் இனிமேலும் நம்மளை வழி நடத்தணும். நாடி போறது இது மட்டுமே ஒரு உந்த சக்தியாக இருக்கும். சேனைகளின் கர்த்தர் பெரியவர், அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள்.
Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. Hallelujah. 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 கிடைக்க போகிற வசனங்களுக்காக ஜெபிப்போமா? Amen. உள்ளுள்ள இடங்களிலே உள்ள மேய்ச்சலிலே அமரச் செய்கிற தெய்வம். அமைதியான இடம், நல்ல இடம் கர்த்தர் கொடுத்திருக்காரு. வேதத்துல பேச போறாரு. ஆண்டவரே பேசும் அடியா நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்லுவோம். உங்களுடைய உடைகளை எல்லாம் உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தை கிழித்துக் கொண்டு ஒப்பு கொடுத்து அவரே நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய ஏக்கங்கள் அல்ல, உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும். இந்த நாளிலும் என்னோடு பேசும் ஆண்டவரே சொல்லுவோம். எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். வசனத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் எழுந்திருந்து இன்றைய வேத பாகம் சங்கீதம் 22 நாம் மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். அவர்கள் சங்கீதம் 22 வாசிப்பாங்க. நம்ம மாறி மாறி வாசிப்போம். செல்லாம வாசிக்கிறீங்களா? செல்லாம வாசிப்போம். சத்தமா வாசிக்கணும். 22ஆம் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவனே பரிசுத்தர். எங்கள் பிதாக்களோடு நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினார்கள் இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிரித்து தலையை துளுக்கி நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். என்னை விட்டு தூரமாக்காதேயும், ஆபத்தை சுற்றி இருக்கிறது, சகாயரும் இல்லை. வீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் எழுது போல என் உடல் நடுங்கிற்று. என் பெலன் கோட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டிக்கொண்டது. என்னை மண்ணத்தூளிலே போடுகிறேன். நாய்கள் சூழ்ந்திருக்கிறது, மலாவின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது.
என் கைகளை என் கால்களை நிறுவப்பட்டார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே படித்து என் உடலில் தேடி சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் இஷ்டத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டான் மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடத்துவதை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உயர்த்தப்பட்டுள்ள ஒருவருடைய அற்பமாய நாமம் அறிவருக்காமல் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கிய கூப்பிடுதல் அவரை கேட்டிருந்தார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாதாரண திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடைய ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குதோல் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாது. ஒரு சந்ததியவர் சேவிக்கும் கரைகளை விட அவர் ஆண்டவர் சந்ததி. சேர்ந்து வாசிப்போம். அவர் வாழ்வதே அவரே தாரார் என்று திறக்கும் போது சட்டப்பட்டது. அவர் நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இன்றைய சங்கீதத்திலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரத்தில் நடந்த சம்பவங்கள் சிலவற்றை இங்கே தாவீது எழுதுகிறான். முன்குறித்தே இயேசுவின் பிறப்புக்கு முன்பதாகவே வாழ்ந்ததான தாவீதுக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னதை அவன் அப்படியே எழுதுகிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் தொடர்ந்து நடத்துவாராக. இதிலிருந்து எல்லா வசனங்களையும் நாம் தியானிக்க முடியாது. 2 வசனம், அதுல சொல்லப்பட்ட வசனத்தை நான் பொருத்தனை செலுத்துவேன் ஒரு வசனம். அந்த வசனத்தை எடுங்க. பொருத்தனை செலுத்துவேன். அந்த வசனத்தை முழுமையா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருத்தனை செலுத்துவேன் என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருத்தனை செலுத்தி இருக்கிறார். பொருத்தனை செலுத்தி ஜெபித்து வாழ்ந்திருக்கிறார். வாசிங்க. பொருத்தனை இல்லை, வாசிக்கலையா? வச்சுக்கிறோம். ஸ்தோத்திரம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை ஸ்தோத்திரித்து துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர்கள் பயப்படுகிறவர் முன்பாக அவர்கள் பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். பொருத்தனையை செலுத்துவேன். மகா சபையிலே துதிப்பேன். அவர் பயப்படுகிறவர்களுக்கு முன்பதாக பொருத்தனைகளை செலுத்துவேன். அப்போ என்னன்னா, பொருத்தனை பண்ணணும். தாவீதுடைய வாழ்க்கையில பொருத்தனை பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தார். தாவீது பொருத்தனை பண்ணி இருந்தார். நான் ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருந்தார். மகனை தேசத்துக்கு ராஜாவாக ஊழியம் செய்ய நான் ஏற்படுத்துவேன் பொருத்தனை பண்ணியிருந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக வாழுவேன் அப்படின்னு அவருக்குள்ள பொருத்தனை பண்ணியிருந்தார். கர்த்தருக்காகவே வாழ்ந்தார். கர்த்தருக்காகவே, அதாவது வேதாகமத்தில் ஒரு ஆராதனை வீரன், ஆராதனை தலைவன் என்று சொல்லத்தக்கதாக பாடல்களை பாடி நிறைய இந்த சங்கீதங்களே அவரை வச்சுதான் வேதத்தில் வந்தது. அநேக புத்தகங்கள், 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த சுவிசேஷங்கள், நடவடிக்கைகள், வாழ்க்கை வரலாறுகள், பழமொழிகள், இதுல தத்துவங்கள், இதுல கணக்கியல்கள், ஆகமங்கள், நிறைய காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சங்கீதங்கள் அப்படிங்கிறது இவன் தான் எழுதணும். அதுக்கு காரணம் ஒரு நல்ல
தேவனிடத்துல பொருத்தனை பண்ணி வாழ்ந்த நல்ல பரிசுத்த வாழ்க்கை. இந்த காலகட்டத்துல தேவன் நமக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, நாம பொருத்தனை செய்ய வேண்டும். இப்படி சபையில பொருத்தனையை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு முன்பதாக பொருத்தனையை செய்யணும், செலுத்த வேண்டும். பொருத்தனை பண்ணிக்கொள்ளணும். நான் தேவனுக்காக என்னென்ன காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிக்கொள்ள வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். கடைசியில் உள்ள வசனத்துக்கு முந்தின வசனம், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் ஒரு சந்ததி, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த ஆலயத்துல ஸ்தோத்திரம் நாம் ஆராதிக்கிறோம். இந்த சந்ததி தான் அவருடைய சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை வணங்கும், ஒரு சந்ததி அவரை தொழுது கொள்ளும், ஒரு சந்ததி அவரை ஆராதிக்கும். இதுல சொல்லப்பட்டது சேவிக்கும். சேவிக்கும், ஆராதிக்கும், தொழுது கொள்ளும், வணங்கும், பணிந்து கொள்ளும். இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். நம்ம இதுல அவரை சேவிக்கும் சந்ததி அவருடைய சந்ததி, அது நாம. அல்லேலூயா. அதுல இன்னொன்னு சொல்றாரு, தலைமுறையா இந்த இடத்துல என்ன நடக்குமா, அவருடைய சந்ததி உருவாகும் என்று சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம், இது ஒரு வாக்குத்தத்தம். தலைமுறையாய் தேவனை சேவிக்கும் சந்ததிகளை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம். அது நமக்கு நிறைவேறும், சபைக்கு நிறைவேறும், சபையின் மக்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. சங்கங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு பொருத்தனை சொல்லி செலுத்தி வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்டாக்கி தரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை சேவிக்கும் சந்ததியாய் தேவன் நம்மை உருவாக்கி தொடர்ந்து நடத்தும்படியாக சந்ததியாய் அவரை சேவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக, எலெக்ஷனுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய தலைவர்கள் தேசத்துல ஆளுகை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் ஜெபம். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை வச்சு தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களை தாருமாறுகிறேன். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை ஜனங்கள் தாருமாறுகிறேன். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஜனங்களுக்கு ஆண்டவரை கொண்டு வருகிற ஆண்டவரே தலைவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக, அற்புதம் செய்வீராக, தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, தேசத்தை நன்மையினால நிரப்புவீராக, பாவ சாபத்தை நீக்குவீராக, செழிப்பு உண்டாகட்டும். நீதி நியாயமாய் இந்த தேசம் தமிழ்நாடு நடத்தப்படட்டும். ஆண்டவரை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, இருக்கிற மக்களுக்காக, 800 கோடி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாவதாக, அதுக்கு எங்கள் சபையும் செயல்படத்தக்கதாக ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஆசீர்வாதம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அறிவிப்பு, சபை ஊழியங்கள், மற்ற காரியங்கள், ஜெப காரியங்கள், முக்கியமான அவசர ஜெப குறிப்புகள், அதை அறிவிப்பு கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி முன்னாடி அறிவிப்பு சொல்லுவோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 10 to 12 மணி அதே போல 4 மணிக்கு சண்டே கிளாஸ் ஊழியர்கள், சாயங்காலம் நாங்கள் 7 to 8 நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் நேரத்தில் ஒவ்வொருதான் நாங்கள் கூடி சொல்லிட்டு கொண்டிருக்கிறோம். நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம், சொல்லிக்கலாம். அது மாத்திரமல்ல,
ஒரு முறை பெண்களை சேர்ந்து நாடு எழுந்து இருக்கிறது நான் சொல்லிக்கொண்டு அது மாத்திரமல்ல மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் வீட்டை முடித்து கலந்து கொள்கிறோம் பொதுவாக அதுக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியாத விசேஷமாக நிற்கிறான் ஆத்துமாக்களை கட்ட முடியாத ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆமென்றும் வருகிறார். தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொண்டு நினைக்காகவும் கணவர்களுக்காகவும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. மற்றவங்க என்னதான் நம்ம இடத்துல நம்ம கேட்டோமோ அதில் அப்படியே கருத்து கொடுத்து கொண்டு வருகிறார். அதுக்காக கருத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவ மகிமைக்காக இன்னும் பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். மாத்திரமல்ல நேரம் கிடைக்கும் பொழுதுதான் இடத்துல வந்து ஜெபிக்கலாம். இந்த சபை உலகாக திறந்திருக்கும். எப்போதுமே நமக்கு விட நிறைய பேருக்கு வீட்டில் ஜெபிக்கிற ஃப்ரீடம் இல்லாதவர்களாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தேவோடு ஜெபிக்கும்படியாக இருக்கிறது. தொடர்ந்து மொழிகளுக்காக ஜெபித்து எல்லாம் சாட்சி நேரம். சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்லுங்க. சாட்சி ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து நாங்கள் எதிர்பார்ப்பாங்க எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஒரு பிரதர் சொல்றாரு எடுத்து வந்து இந்த ஸ்பீக்கரை இருக்காங்க. இது ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வர எலக்ட்ரோ அந்த கால்வாசி இருக்கு அதெல்லாம் பண்ணுறோம். பஸ்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் மத்தியில் சாட்சியாக இருக்கிறாரு. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் கணவனாருக்கு உடல்நல சரியில்லாமல் போயிடுச்சு. எங்கே வலிக்குதுன்னு அவருக்கு சொல்ல தெரியல. முது வலிக்குதுன்றாரு, நெஞ்சு வலிக்குதுன்றாரு. என்னப்பா பண்ணுதுன்னா ஒன்றுமே எனக்கு தெரியலப்பா, எனக்கு ஏதோ பண்ணுதுன்றாரு. நான் ஹாஸ்பிட்டல் போகலானாலும் வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எங்கேயும் போட்டுறாத அப்படின்னு. நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப அழுந்தேன். எப்படியே சக்கா உடனே ஃபோன் பண்ணாக்கா என்னால் முடியல, எனக்கு பயமாக இருக்குது சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு வலி தாங்க முடியாத வலி. அவருக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கும் பயப்படுறாரு. என்ன பண்ணுறது தெரியல. சரி இதைப்பா இருக்கு ஒரு மாதிரி குமாட்டா மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி நான் என்ன பண்ண மோர் அடித்து உடனே கொடுத்தேன். ஏன்னா அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எந்த நேரமும் நான் ரொம்ப அழுது ஜெபிச்சிருக்கேன். நான் மோர் கொடுத்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், போய் உடனே வாமிட் பண்ணார். பிளட்டாக வாமிட் இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. திரும்பி அக்காவுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அக்கா நீங்கள் ஜெபிங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமா. நான் பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனால் தேவனத்தில் ஒரே ஒரு சொன்னேன், என் கணவனாக நீங்கள் சாட்சியாக நிறுத்தின ஆண்டவரே. நாங்கள் கத்தாவ 2 பேரும் உமக்கென்று ஓடுவோம், என் 4 ஓடுவோம் ஆண்டவரே, எங்களுக்கு சாட்சி வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அவருக்கு ஜீவனுக்கு ஏதும் ஆகாதபடிக்கு இன்று கணவனார் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறாரு. அவர் 3 நாளாக 2 நாளாக பயமாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக ஸ்மோக்கும் பண்ண பிடிக்கும் இல்லை. தேவன் அவ்வளவுமாய் கணவனாரை காப்பாற்றினாரு. இன்று என் கணவனார் ஜீவனோட சாட்சியா இருக்கிறபடியா இனி தொடாதபடிக்கு சபையார் அனைவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு சிறு சாட்சியை முடித்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சாட்சியாக நிறுத்தின வழியாக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து சீக்கிரம் விசுவாசி. நானும் எங்கள் அம்மா கூட தான் போயிட்டு இருந்தேன் சர்ச்சுக்கு. எங்கள் அம்மா இறந்து 8 வருஷம் ஆகுது. நான் வந்து வீட்டில் பல குடும்ப சூழ்நிலையில் பிரச்சனைகளால் நான் சர்ச்சுக்கே போகாத இருந்தேன். எனக்கும் உடம்பு ரொம்ப மரண தருவாயில் ஆகிட்டு ரொம்ப எங்கேயுமே போகாத இருந்தேன். தூரமாக போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் நினச்சேன், நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரு சபை இருந்தால் நம்மளுக்கு போயிட்டு ஓடி ஆண்டவரை ஆராய்ச்சிடுவாங்க. அது மட்டும் மனுஷன் வாங்குவது. எப்படியும் ஒரு 6 வருஷம் நான் சபைக்கே போகல. நானும் சீக்கிரம் தான் போயிட்டு இருந்தேன். ஆனாலும் தூரமாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். தூரம்னா இங்கே தான் பம்மல்ல, அதுவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு போகிறதுக்கு. பக்கத்தில் இருந்தால் நம்ம எப்படியாவது போயிட்டு வந்துடலாமே, கொஞ்சம் நேரமாவது போய் உட்காந்து ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு வந்துடலாமே அப்படின்னு எனக்கு மனசில் வாங்கியிருக்கோம். ஆனால் என்னால் போக முடியாது. அப்போ நான் நினச்சேன். ஆனால் அப்போ வந்து இந்த சபை வரல. அவங்க கட்டலை, அவங்க கட்டுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க
நான் அப்படி பக்கத்துல இருந்தா நான் ஆண்டவர் என்னுடைய வாஞ்சியை வந்து ஒரு சபையை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான காரியமா இருக்குது எனக்கு. நான் கஷ்டப்படாத இப்ப சபைக்கு வர்றதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்றும் பயந்தேனும் தலையாக நிற்பதும் நாமல் நிறைவேற்றுவார். ஆதையும் மாலையும் வேலையும் கர்த்தரின் பாடிடுவேன். எழுப்பிய சாட்சிகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். முதல் சாட்சி நல்ல ஸ்பீக்கர் ஆண்டவர் சபைக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை என்று சாட்சி சொன்னாங்க. இன்னும் நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது. கர்த்தர் அதையெல்லாம் தரும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த சபையை கர்த்தர் கட்டி தந்தார். பெரிய சாட்சி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சகோதரி சாட்சி சொன்னாங்க. வீட்டுக்காரருக்கு ரொம்ப முடியாமாயிட்டு, ரொம்ப பலகீனமாயிட்டு, ரொம்ப சோத்திரம் சரீர வழியில பாதிக்கப்பட்டாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதமா இன்னைக்கு சுகமா வச்சிருக்கிறாரு. அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். அப்படியே கர்த்தர் செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மூணு அல்லேலூயா சொல்லணும். ஆமென். அடுத்து நம்ம அம்மா சொன்னாங்க, வீட்டு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கா, நான் ஆராதனைக்கு போவேன். நான் சிபிஎம் விசுவாசியா இருந்தேன்னு சொன்னாங்க. அம்மா நானும் சிபிஎம் விசுவாசியா தான் ஊழியக்காரனா இருந்தேன். சிபிஎம்ல கர்த்தர் வேறு பிடிச்சி இன்றைக்கு ஊழியர்களை செய்யும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். என் தங்கச்சி எல்லாருமே சிபிஎம்மா தான் இருக்கிறாங்க. 2 குடும்பமும் 3 பேரும் சிபிஎம்ல தான் இருக்கிறாங்க. அவர்கள் முதல்ல காண்பித்து விட்டு அந்த சபையிலே இருக்கிறாங்க. மகிமை. நமக்கு இந்த சபையை தந்திருக்கிறார். அவங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சபை எதுக்கு உருவாக்கப்படுகிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ஆனால் இன்றைய சாட்சியின் பிரகாரமாக அம்மாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். நல்ல சொல்லுவோம். அம்மாவுக்காக குடும்பத்துக்காக எல்லாரும் சோதனை சொல்லுவோம். இந்த நாளில் நாம் தேவனுடைய பாதத்தில் வந்திருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதெல்லாம் நாம் எதிர்பார்ப்போடு வரணும். தெய்வ பயத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒன்று. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்ம அதாவது இந்த வருஷம் முழுசும் ஒரே வசனம் தான். அந்த வசனத்துல நிறைய பிரசங்கம் இருக்கு. அதுவே ஒரு பிரசங்கத்தை இன்றைக்கு நாம் கேட்போம். நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. வேத வசனம் சங்கீதம் 85 செல்லமா வாசிக்கிறாரு. 85:12 வாசிப்போம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. தீமையை தரமாட்டார். தேவன் நன்மையானதை தருவார். யோபுவுக்கு தேவன் நல்ல வீடுகளை கொடுத்தார், நல்ல மனைவி கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல சொத்து சுகம் நிறைய கொடுத்தார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் நிறைய கொடுத்திருந்தார் யோபுவுக்கு. அந்த காலத்துல
பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றது இந்த ஆடுகளை வச்சு. எவ்வளவு ஆடுகள் இருக்கு, எவ்வளவு மாடுகள் இருக்கு, எவ்வளவு ஒட்டகம் இருக்குது, எவ்வளவு குதிரைகள் இருக்குது, இதை வச்சுதான் தீர்மானிப்பாங்க. அதுல யோபு பெரிய பணக்காரனாக கோடீஸ்வரனாக அந்த யூத்ஸ் அப்படிங்கிற தேசத்துல பெரிய மனிதனாக இருந்தான். ஆனா அவனுக்கு நன்மை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா பிசாசு யோபுவுக்கு தீமையை கொடுத்தான். என்ன தீமை கொடுத்தான்? பிசாசு யோபுவுக்கு வியாதியை கொடுத்தான். பிசாசு யோபுவுக்கு இழப்புகளை கொடுத்தான். அதாவது பிள்ளைகள் இல்லாம போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. வீடுகள் மேல என்ன விழுந்துச்சு? வீடுகள் மேல என்ன விழுந்துச்சு சொல்லுவாங்கல்ல, மழை பெய்யும் போது விழுங்கல, இடி விழுந்து வீடுகள் புறான் நொறுங்கி போச்சு. இது பிசாசுடைய வேலை. பிசாசு அதை செய்தான். பிசாசு தீமையை கொடுக்கிறவன். தேவன் நமக்கு நன்மையை தருவார். அல்லேலூயா. இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு தீமை வருதுன்னா அது பிசாசு தான் செய்யறான் அப்படின்னு நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஒரு நன்மை வருதுன்னா அது தேவன் செய்கிறார் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் தேவன் நமக்கு நன்மை செய்யும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அதைதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். கற்பிக்கிற எல்லா வழிகளிலும் நன்மை உண்டாக நீங்க நடக்கணும். நீங்க நடக்கிறது இப்ப எப்படி நடக்கிறீங்க? நன்மை வரும்படியாக நீங்க நடக்கிறீங்களா? தீமை செய்யும்படியாக நடக்கிறீங்களா? இல்லைன்னா ஏதோ கிறிஸ்தவர்களாய் மாறிட்டோம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நடக்கிறீங்களா? நன்மை உண்டாக நடக்கணும்னா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய நடை எப்படி இருக்குன்னு சொன்னா, நன்மை வர வேண்டும். நம்முடைய நடையிலே நன்மை வெளிப்பட வேண்டும். நம்முடைய போக்குல, வரத்துல, நம்முடைய நடைகளிலே தேவனுடைய நன்மை வெளிப்படத்தக்கதாக நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வேலைக்கு போகும்போது நடக்கிறோம், கடைக்கு போகும்போது நடக்கிறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நடக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 18:10 நாம் வாசிக்கிற போது, எரேமியா 18:10 நாம் வாசிக்கிற போது, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல், சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை, என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள். ஆண்டவருக்கு பொல்லாப்பானதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நன்மை செய்யும்படியே அவர் வந்தாரு ஆண்டவர். ஆனா அவங்க பொல்லாப்புல நடக்கிறாங்க, தீமையா போறாங்க, அசிங்கத்துல நடக்கிறாங்க. ஆனா நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு யார் பேசுறா? ஆண்டவரே பேசுறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. நமக்கு வர வேண்டிய நன்மை வராம திரும்பி போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல், சத்தத்தை கேட்கணும், என் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்யக்கூடாது. நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மைகள் செய்யாதபடிக்கு மனம் மாறிடுவேன். அதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுது நீர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீமையை உருவப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் 2:7, அதாவது இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் சொல்லுது. நன்மை நமக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செவி கொடுக்கல. நம்ம தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அதாவது ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, செழிப்பான இடத்துக்கு நம்ம நடத்துறாராம்.
கனியா புசிக்கும்படி தேவன் நம்மை நடத்துகிறார். இப்போ நீங்க பிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டும் தெரியாது. காயா சாப்பிட்டா கூட அது நல்லா இருக்காது. கனிகள் சாப்பிடும்போது மனசுக்கு சந்தோஷம் வரும், வாசனை வீசும். இப்போ இங்கே கொய்யாப்பழம் சாப்பிட்டா பக்கத்து வீட்டில் வாசனை வரும். காசியம்மா சொல்லுவாங்க, என் மகன் வீட்டில் பெட்ரூம்ல கொய்யாப்பழம் சாப்பிடுவாரு, எனக்கு ராண்டாவில் அந்த வாசனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காசியம்மா பழம் மேல ரொம்ப விருப்பமா இருக்காங்க. எனக்கு சிறந்த நண்பர் அவங்க. இல்லையா, இந்த வட்டாரத்தில் இந்த பகுதியில் யாருமே எனக்கு தெரியாது. நம்ம சிஸ்டர் பாஸ்டர் சீலா எபினிசி தான் ஐக்கியத்தில் பாட்டு பாடுவாங்க. அவங்க மூலமாக தான் இந்த பகுதியில் வந்தோம். அப்போ ஃபஸ்ட்டில் அவங்க ஜபத்துக்கும் பாடலுக்கும் நம்ம ஐக்கியத்தில் இருந்தாங்க. அது நிமித்தம் இங்கே ஜபம் நடத்த வருவோம், இங்கே அம்மாவை பார்க்க வருவோம். அது நிமித்தம் நமக்கு முதல் நண்பர் அருமையான தேவ ஊழியர் சிவகுமார் ஐயா எனக்கு அவருக்கு அறிமுகமானார். அவர் மூலமாக அவங்க அம்மா அறிமுகமானாங்க, காசி அம்மா. அவங்க பாருங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க, அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், அது வருத்தமாகவே இருக்காது. இல்லையா சொல்லுங்க. அப்போ இந்த பழம் கனி என்பது நமக்கு வாசனை கொடுக்கக்கூடியது. ஆண்டவர் வாசனை கொடுக்கக்கூடிய ருசியான கனியை தரும்படியாக தான் விரும்பினார், செய்தார். ஆனா நடந்தது என்னது? அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். செழிப்பான தேசத்தின் கனியையும் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மைகளையும் சாப்பிடும்படிக்கு அனுபவிக்கும்படிக்கு சுதந்திரிக்கும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரும்படி தேவன் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆனாலும் சிலர் இப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க, என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கிட்டாங்க. ரெண்டு காரியம் செய்தாங்க, தீட்டுப்படுத்தினாங்க, அருவருப்பாக்கிட்டாங்க. அருவருப்புனா என்னன்னு நமக்கு தெரியணும். அருவருப்பாக்க கூடாது. தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கைய தீட்டுப்படுத்தக்கூடாது, அருவருப்பு ஆக்கக்கூடாது. அல்லேலூயா, ஒரு அல்ல சொல்லுங்க. தீட்டுப்படுத்தக்கூடாது, அருவருப்பு ஆக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்னா, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும், பொல்லாப்பானது செய்யக்கூடாது, நன்மையே நடக்கணும். ஆமென். இதைத்தான் தேவன் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க. ஆனா தேவன் நம்ம எங்க நடத்துறாரா? கனியை புசிக்கும்படிக்கு, நன்மையை சாப்பிடும்படிக்கு அழைத்திருக்கிறார். அதுக்குதான் நம்ம கொண்டு வர்றார், நன்மையானது தர்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை தேவன் நமக்கு தந்தார் பாருங்க. அதுக்காக எல்லாரும் காரங்களை தட்டுக்க நன்மையானதை சத்தமா சொல்லுங்க. நன்மையானதை அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அருவருப்பு அப்படின்னு சொல்லி 21 காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அருவருப்பு, இது அருவருப்பு, இது அருவருப்பு, இது அருவருப்பு, இது அருவருப்பு, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல ஒரு 3 காரியங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 9:4. செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷன் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அதாவது அருவருப்பு வந்துட்டா மக்களுக்கு என்ன வரும்னா பெருமூச்சு வந்துடும். ஐயோ, இந்த காரியம் மாறிடாதா, இந்த காரியம் போயிடாதா, பெருமூச்சு வந்துடும். பெருமூச்சு என்பது மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு கவலை. அல்லேலூயா. இந்த கவலை நம்மகிட்ட இருக்கக்கூடாது, பெருமூச்சு விடுகிற காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்,
நல்லவர்களாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படிதான் தேவன் விரும்புகிறார். யாருக்கும் விரோதமாய் யாரும் எழும்பக்கூடாதுன்னு தான் தேவன் விரும்புகிறார். அவர் அன்பை பற்றி சொல்லும்போது, நீ உன்னிடத்தில் எப்படி அன்பு செலுத்துறியோ அது மாதிரி மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு என்ன தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி மற்றவர்களுக்கு தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் நல்லா வாழணும்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. இப்படித்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இங்க என்ன சொல்லப்பட்டா பெருமூச்சு கொந்தளிப்பு, பெரிய ஒரு கவலை அவர்களுக்குள்ளே இருக்கிறத அங்கே பார்க்கிறோம். அந்த அருவருப்பு நிமித்தம் அப்படி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால அருவருப்பு நம்ம குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அருவருப்பு நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, நம்முடைய வீட்டுக்குள்ள யாருக்கும் வரக்கூடாது, நம்முடைய சபைக்கு வரக்கூடாது, நம்ம தெருவில் வரக்கூடாது. அப்படின்னு நம்ம அதுல தெளிவாய் நடக்க, தெளிவாய் வாழ, தெளிவாய் யோசிக்க, செயல்பட நம்மை அருவருக்கு விலக்கி பாதுகாக்கணும். ஆமென். நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. அருவருக்கு விலகி வாழணும். அப்ப இந்த வசனங்கள் தெரிஞ்சா தானே நம்ம விலக்கி வாழ முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை அருவருப்பு இருக்குமா? 7 அருவருப்பு இருக்கு. மொத்தத்துல எனக்கு காண்பித்தது 21 அருவருப்பு. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள 7 அருவருப்பு இருக்குமா? நீதிமொழிகள் சொல்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே 7 அருவருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்ப 7 அருவருப்பு நமக்கு தெரியாம நமக்குள்ளே இருக்குது. அது அருவருப்பு நமக்குள்ளே இருக்கும்போது நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அருவருப்புகளுக்கு விலகி ஜீவிக்க நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையை, நம்முடைய கணவரை, மனைவியை நாம் நடத்த வேண்டும். அருவருப்புக்கு விலக்கி வாழும்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அருவருப்பு என்ன, அருவருப்பு அல்லாதது என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ற பிரகாரமாக நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டமைக்கணும், சபையை கட்டமைக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கணும். ஆமென். அல்லேலூயா. வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 47 சொல்றேன். எசேக்கியேல் 47 எசேக்கியேல் 37:23. எசேக்கியேல் அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மிருகங்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. எப்படி மனசு தீட்டுப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு கேட்டா, அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்போது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த வசனத்தை நீங்க தெளிவா எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷனுக்குள்ள 7 அருவருப்பு இருக்கு. அருவருப்பு உள்ள மக்களை தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் தான் இந்த வசனம். அருவருப்புள்ள மனிதர்களை எப்படியும் ஒரு மனுஷனுக்குள்ள 7 அருவருப்பு வந்துருக்கு. இதுல இருந்து நம்ம விலகி ஜீவிக்கணும்னா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் தான். இந்த வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 37:23 தானே? எசேக்கியேல் 37:23 நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்பான செயல்பாடுகளினாலும் சகல மீறுதல்களினாலும் தேவனுக்கு பிடிக்காததுல மீறி நடந்த மீறுதல்களினாலும் இந்த மாதிரி காரியங்களால தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்து அவங்க குடியிருந்த இடத்துல அப்படிப்பட்ட பாவங்களை செய்து அப்படி இருந்த மக்களை நான் அவர்களை நீங்களாக்கி வச்சேன். இதுல இருந்து நீங்களாக்குவேன். என்ன செய்யறாரா? நீங்களாக்க. எதுல இருந்தெல்லாம் நீங்களாக்க போறாரு? அருவருப்புல, தீட்டுல, பாவங்கள்ல, வேற என்ன சொல்லியிருக்கு? விக்கிரக ஆராதனையில, வேற அல்ல 4 காரியங்கள். நரகலான விக்கிரக ஆராதனையில, வேற மீறுதல்கள். அதுல இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டு எடுக்கிறார். அடுத்து
பாவங்கள்ல இருந்து மீட்டெடுக்கிறார். அடுத்து தீட்டுகள்ல இருந்து, அருவருப்புகள்ல இருந்து மீட்டெடுக்கிறார். விலைக்கு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. அவர்களை சுத்தம் பண்ணுவேன். நான் இன்னும் சுத்தம் பண்ணுவேன். ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சுத்தம் பண்ணப்படுவதற்காக ஆலயத்துக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறோம், இல்லாட்டா ஒரு சேரீ நம்ம உடுக்கிறோம். நம்ம உடுத்திய அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ஒரு 10 வருஷம் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? போட முடியாது. அதுதானே, ஒரு ட்ரிப்பு பயன்படுத்திட்டோம்னா அது என்ன ஆயிரும்? தூசி, குப்பை, அழுக்கு, வேர்வை, நாத்தம், இதெல்லாம் அது என்ன செஞ்சிடும்? அழுக்காயிரும், அசுத்தமாயிரும். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாள் போட்டாச்சா, அது அழுக்காயிட்டா, வேர்வையாயிட்டா, அடுத்த முறை அதை நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும், வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்தணும். இதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில அவருக்காக நம்மை வைத்திருக்கிறார், அவருக்காக நம்மை அழைத்திருக்கிறார், அவருக்காக நம்மை பரிசுத்த சந்ததியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே வருகிற அழுக்கு, அருவருப்பு, பாவம், இதை என்ன செய்யணுமா? சுத்திகரிக்க வேண்டும். தேவன் சுத்தம் பண்ணுகிறார், நீங்களாக்குகிறார். என்ன செய்யறாரா? நீங்களாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப இன்றைக்கு எல்லாரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டா இஷ்டம் போல கறி, சோறு, மீனெல்லாம் ஆக்கி நல்லா தின்னுட்டு இருப்பாங்க. ஆனா நாம தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யறோம்? ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை நீங்களாக்கி இங்க கொண்டு வந்திருக்கிறார், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியா கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சத்தமா சோத்திரம் பண்ணுங்க, இன்னும் சத்தமா சோத்திரம் பண்ணுங்க. அதனால நம்மை நீங்களாக்கி இருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரா? சுத்திகரித்து இருக்கிறார். அப்படிதான் போட்டிருக்கு, சுத்தமாக்குவேன். அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படி சுத்தமாக்கப்பட்டாதான் என்னுடைய ஜனம், தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். சுத்தமாக்கப்படாதவங்க இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாம் சுத்தமாக்கப்பட்டாதான் ஆண்டவருடைய பிள்ளை. எனக்குள்ள இருக்க அருவருப்பு இருக்குது, அதுல நான் சுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருவருப்புகளை நீக்கி சுத்திகரிப்பேன் தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்க. அருவருப்பு எப்படி வந்துச்சுங்க? பாவத்தினால வந்துச்சு, மீறுதலால வந்துச்சு. அடுத்து என்ன எதனால வந்துச்சு? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா என்னது? ஒரு சிலையை செய்து அதை கும்பிடுறது தான் விக்கிரக ஆராதனை அல்ல. இயேசுவை விட நம்முடைய இருதயம் முதல்ல பொருளாசையினாலும் வன்கண்ணாலும் நிரம்பி இருந்தா அது விக்கிரக ஆராதனை. பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை இயேசுவை விட முதல்ல, இயேசுவை 2வது ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் மேலேயோ, இல்லாட்டா ஒரு வீட்டு மேலேயோ, அல்லாட்டா ஒரு ஆஸ்தி மேலேயோ, அல்லாட்டா ஒரு சொந்தக்காரங்க மேலேயோ நம்ம அதிக அன்பு வச்சுட்டோம்னா அது என்னது? விக்கிரக ஆராதனை. பைபிள் சொல்லு. அதெல்லாம் நடக்கிறது நேரம் இல்லை, இன்னொரு நாள் தான் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஃபர்ஸ்ட், 2வது தான் மற்ற எல்லாரும் கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, குடும்பமோ, இல்லாட்டா நம்ம சார்ந்தவர்களோ, நம்ம சொந்தமோ, அக்காவோ, தங்கையோ, தாயோ, அதுக்கு பிறகுதான் இயேசு தான் முதல்ல. அல்லேலூயா. அதை விட்டுட்டு அதுக்கு இயேசுவை முதல்ல வைக்காம வேற யாரையாவது நம்ம முதல்ல வச்சோம்னா அது என்னது? விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை நமக்குள்ள வந்துச்சுன்னா அது என்னது? அருவருப்பு. அல்லேலூயா. அந்த அருவருப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவன் அதை நம்மிடத்திலிருந்து நீக்கும்படியாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியேல் 20:8-7 வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். எசேக்கியேல் 20:8-7. உங்களில் அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு. கண்களினால் நோக்கின அருவருப்பு. ஆண்டவர் அவரை பார்க்கறதுக்கு தான் நம்மளை நேசிக்கிறார். ஆனா நாம வேற எதையோ பார்த்து அந்த அருவருப்பை கண் வழியா நம்ம உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து அதை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அது அருவருப்பு. கண்களினால் நோக்கின அருவருப்பு. அல்லேலூயா. அதுக்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம்? சிம்சோன் தானே. சிம்சோன் தான் போறான், ஒரு பொண்ணை பார்க்கறான்,
பார்த்த உடனே அந்த பொண்ணை என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிடலாம். அது அருவருப்பா மாறி இருக்கு. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அப்படிதான். அவரு மாடி மேல நின்னாரு, அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தாரு, உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது அருவருப்பு. அல்லேலூயா. கண்கள்லாம் நோக்கின உடனே பாவம் செய்யும்படியாய், தன்னுடைய கண்களின் வழியாக பாவம் செய்யும்படியாய் உண்டாக்கப்பட்ட காரியம் அருவருப்பு. தேவன் இந்த கண்களினால் பார்க்கக்கூடிய அருவருப்புகள்ல நம்ம விலைக்கு பாதுகாக்கணும். ஆமென். சொல்லுங்க. கண்கள்ல பார்க்கும் போதே அருவருப்பு நமக்கு இருதயத்துக்குள்ள வந்துருக்கலாம். பார்க்கும் போதே நம்முடைய எண்ணங்கள் தவறான முறையில வேதத்துக்கு விலகி பார்க்கிற போது, வேதத்துக்கு விலகி நம்ம அதை நோக்கி கொண்டிருக்கும் போது, அதன் வழியாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள பாவம் வந்து அந்த பாவத்தினால அருவருப்பாகிறது. ஆமென். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கண்களினால் வருகிற அருவருப்புல விலகி செல்லணும். ஃபர்ஸ்ட் இடத்துல விக்கிரகாராதனையாகிய அருவருப்பு. இரண்டாவது கண்களினால வருகிற அருவருப்பு. இப்படியெல்லாம் நடக்குமா? நடக்குது. ஆமென். அல்லேலூயா. உதாரணம் தாவீதுதான். பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டே இருந்தான். பாவத்துக்கு மேல பாவம் பெருகணும். பாவத்துக்கு மேல பாவம் பெருகிச்சு. எசேக்கியேல் 16:51 தெளிவா சொல்லுது. பாவத்துக்கு மேல பாவம் பெருகுனா அது அருவருப்புன்னு சொல்லுங்க. வாசிங்க 16:51. எசேக்கியேல் 16:51. நீர் செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கலாம் உன் பாவங்களை பெருக பண்ணினாய். என்னது? நம்ம எதை பெருக பண்ணணும்? ஆசீர்வாதத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? பெருக பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தான் சேர்த்து வைக்கிறோம். ஆனா அதை நம்ம செய்யாம பாவத்து மேல பாவத்தை பெருக்கி நம்ம கூட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அருவருப்புகள், இதை நாம் களைந்து போட வேண்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் நாம் விலகி ஜீவிக்க வேண்டும். பாவத்து மேல பாவம் பெருகக்கூடாது. தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குது. மனைவி இருக்கத்தக்க ஒரு மனைவியை அவன் பார்த்து உடனே அது எதனால வந்தது? கண்களினால வந்த பாவம். கண்களினால அந்த பெண்ணை நல்ல பெண்ணை கண்டான், அதை இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டான். அதை வச்சு செயல்பட்டு அவனுடைய கணவனை கொன்றான். கண்களினால் அது பாவம் பார்த்து ஆசைப்பட்டதுனால அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டான். அந்த பெண்ணுடைய அவன் பேர் என்ன பேரு? பத்சேபாளுடைய கணவரை ராணுவத்தில் கொண்டு போய் விட்டு கொண்டுட்டான். யார் கொண்டது? தாவீது ராஜா சொல்லிதான் கொண்டான். அதற்கு காரணம் என்ன? கண்கள் வழியாய் செயல்படுகிற பாவம். இதே போல நிறைய பாவங்கள் இருக்கிறது. கண்கள் வழியாய் செயல்படுகிற பாவம், கண்கள் வழியாய் செயல்படுகிற சாபம், அது நமக்கு அருவருப்பை கொண்டு வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் பெருகு பாவத்தின் மேல பாவம் பெருகிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு தப்பு செய்துட்டோம்னா அந்த தப்புக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல நல்மனம் பொருந்தி தேவனிடத்துல ஒப்புரவாகி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமே தவிர மேலும் 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 பாவத்துக்கு மேல பாவம் நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. பாவம் ஒன்று இருந்தால் அதுல நம்ம நீக்கப்பட்டு அந்த பாவ காரியத்திலிருந்து நம்ம நீங்கி பரிசுத்தமாய் வாழணும். பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டே இருந்தா பாவம் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாங்க என்னங்க பாவம் செஞ்சுட்டோம், முறையா பண்ணிட்டோம், நாங்க இந்த திருடியா போட்டோம், அடுத்தவங்க சொத்தை வந்துக்கிட்டே அப்படி இல்லை. ஏது சொல்லுது? ஆராதனைக்கு வரனாலே பாவம். ஆராதனைக்கு வராம இருந்தா என்னது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம வரலன்னா அது என்னது? பாவம்னு சொல்லுது. எங்க அப்படி எழுதியிருக்கு? எபிரேயர் வாசிங்க. எபிரேயர்ல வாசிங்க 12. சபை குடிவருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விட்டால் அது மனப்பூர்வமா செய்யற பாவம். மனப்பூர்வமா நம்ம பாவம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது.
மனப்பூர்வமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஆமென். ஆராதனைக்கு வராம இருப்பது பாவம்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னாச்சா? அப்போ இது நம்ம ஆராதனைக்கு போகாம இருந்தா அது பாவம், இல்ல ஜெபம் பண்ணாம இருந்தா அதுவும் பாவம். ஜெபம் பண்ணாம இருந்தா அது பாவம் எழுதி. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஜெபிக்கிறவர்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும். பகல்லையும் ஜெபிக்கணும், இரவும் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கல, இன்னைக்கு பகல்ல நான் ஜெபிக்கணும் ஆனா நான் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா அது பாவம். இரவுல நான் ஜெபிக்கணும் ஆனா நான் ஜெபிக்கலன்னா அது பாவம். வேதம் ரொம்ப தெளிவா போதிக்குது. ஆழமா பேசுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இல்லை. ஆனா 1 சாமுவேல் 12:23 வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுல பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணலன்னா அது பாவம் தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிங்க. 1 சாமுவேல் யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவர் குமாரனாகிய யோனத்தானுக்கும் அன்றி 12:23ங்களா? 12:23. நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகி, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால், வேண்டுதல் செய்யாதிருந்தால், ஜெபம் பண்ணாமல் இருந்தால், முழங்கால் படியிடாமல் இருந்தால், ஜெபிக்காம இருந்தால் என்னவா? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். நம்ம ஜெபிக்கலன்னா யாருக்கு விரோதமா பாவம் செய்யறோம்? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நல்லா கவனிங்க. ஆராதனைக்கு வரலன்னா பாவம், ஜெபம் பண்ணாம இருந்தா பாவம். வேத வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம பாவத்து மேல நம்ம கூட்டிக்கிட்டே போனா அருவருக்கு உள்ள வந்துடும். அருவருக்கு உள்ள வந்துட்டா நன்மை வராது. ஒரு ஆழமான ஒரு உபதேசம், ஆழமான ஒரு சத்தியம். இதை நம்ம விளங்கி கொள்ளணும். நன்மைகள் நமக்கு தொடர்ந்து வரணும், நம்ம சந்ததிக்கு வரணும், நம்ம குடும்பத்துக்கு வரணும், நம்ம சபைக்கு வரணும், நம்முடைய தெருவில் வரணும், நம்முடைய குடும்பத்துல எல்லாருக்கும் வரணும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நம்ம விரும்பினால் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம சரியாய் பார்த்து நடக்க வேண்டும். அப்படிதான் சொல்லு, வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. நடவுங்கள். நடக்க எப்படி இருக்கிறது? ஆராதனை விட்டுறக்கூடாது. முடிவு பண்ணுங்க, இந்த சபையில ஆராதனையில நான் இனி வராம இருக்கவே மாட்டேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இந்த சபைக்காக, எனக்காக, என் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அப்படி செஞ்சா அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அவங்களை மூடி இந்த விஷயத்துக்காக ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுமா? கையவர்த்திக்காங்க. ஆண்டவரே ஆராதனை விட்டுவிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே ஆராதனைக்கு வராமல் பாவத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடாது. ஜெபிக்காம பாவத்தை கூட்டிக் கொள்ளக்கூடாது. ஜெபிக்கிற ஆவியினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஜெபாவினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. தாவின் குடும்பத்தை நிரப்புங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். பொறுப்படுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். பைபிள்ல ஜெபம் பண்ணாதது பாவம்னு சொல்லி இருக்குது, ஆராதனைக்கு வராமல் இருப்பது பாவம்னு சொல்லி இருக்குது. இப்படி பாவத்து மேல பாவம் கூட்டுனா அது அருவருப்புன்னு சொல்லியிருக்கு. அருவருப்பு வந்துருச்சுன்னா நன்மை வராது, நன்மை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்மகிட்ட அருவருப்பை நீக்குவேன், பாவத்தை நீக்குவேன், மீறுதலை நீக்குவேன், நீக்கிட்டு அவங்களுக்கு அந்த நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அது 7 அருவருப்பா இருந்தாலும் 21 அருவருப்பா இருந்தாலும் எல்லா அருவருப்பையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரா? நீக்கி போடுவார். ஆமென். நீக்கிட்டு நமக்கு நன்மையை தருவார். எப்படிப்பட்ட நன்மை? கனியை புசிக்கும் நன்மை. அல்லேலூயா. நன்மையை புசிக்கும் நன்மை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு காரியம் விளங்கிக்கோங்க, ரொம்ப தெளிவா கர்த்தர் சொல்றாரு. பாவம்னு நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 22:30 30வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 31வது வசனம் நினைக்கிறேன்.
22:31. ஜெபிக்காம இருக்கிற 30 ஜெபிக்க சொல்றாரு. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஆனா 31 என்ன சொல்றாரு? அவர்கள் மேல, யார் மேல? ஜெபிக்காதவங்க மேல என் கோபத்தை காட்டுவேன், என் கோபத்தை ஊற்றுவேன், என்னுடைய கோபத்தின் மூர்க்கத்தை காட்டுவேன். நிர்மூலமாக்குவேன் என்ன அர்த்தம்? நிர்மூலமாக்குவேன்னா அவங்க இல்ல ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க, ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க, தரைமட்டமாக்கப்படுவாங்க. அப்ப ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கணும், ஜெபத்தை விட்டுறக்கூடாது. பகல் ஜெபமா இருந்தாலும் இரவு ஜெபமா ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சபையில பாருங்க, 1ஆம் தேதி ஆகிட்டா காலையில ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து 1ஆம் தேதி காலையில வந்து ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மாசம் முழுசும் நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும், நல்ல காரியங்கள் நடக்கட்டும். அது 1ஆம் தேதியே ஆண்டவர் காலையில வந்து ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜெபம், பிறகு சிறு பிள்ளைகளுக்கு ஜெபம், சகோதரிகளுக்கு ஜெபம், உபவாச ஜெபம், கான்ஃபரன்ஸ் ஜெபம், இதெல்லாம் எதுக்கு வைக்கணும்னு சொன்னா நாம் தேவனுடைய பார்வையில நன்மையை பெற்றுக் கொள்ளணும், அவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும், ஜெபத்துக்கு நான் இன்னும் அதிகமா என்னை விட்டு கொடுப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நீங்க உபவாசித்து ஜெபிக்காவிட்டாலும் சாதாரணமாவது ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபினா காலையில் சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உபவாசித்து ஜெபிக்கணும். தண்ணியே குடிக்காம கூட ஜெபிக்கிறாங்க. 3 நாள் கேரளாவுக்கு வந்து இங்க வந்து ஜெபிச்சுட்டு போறாங்க. 3 நாள் தண்ணியே குடிக்காம ஜெபிச்சுட்டு போறாங்க. ஜெபிச்சுட்டு விடுதலை பெற்று ஆசீர்வாதம் பெற்று போறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் நமக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை திரளாய் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பெரிய பிரசங்கம் இது, கிட்டத்தட்ட 100 பிரசங்கம் இருக்குது. இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அதை நம்ம வருகிற நாட்கள்ல ஒண்ணா கேட்டு நம்மை சரிபடுத்தி கனியை புசிக்கவும், வேற என்னது, நன்மையை புசிக்கவும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் பேசின முதல் வசனம் என்னது? கர்த்தர் நன்மையானதை, உங்களுக்கு நன்மையான திரைப்பு நான் ஒரு பாட்டு பாடுறேன். எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை செலுத்திட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிடும். அல்லேலூயா. சொல்றேன், எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை செலுத்தி ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார், நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார், நன்மைகள் உனக்கு தருவார், நன்மைகள் நமக்கு கர்த்தரை ஆராதித்தார், நன்மைகளால் திருப்பி ஆக்கினார். கர்த்தரை ஆராதித்தார், நன்மைகளால் திருப்பி ஆக்கினார். நீதிகள் அணியாரே
காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காணிக்கை கொடுத்த மக்களை, அவர் வீட்டை, அவர் வருமானத்தை, அவங்களுடைய களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படி சோதரிப்போம். இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்திலும் உண்டாகும்படியாக இன்னும் அதிகமாக காணிக்கை செலுத்த அவருடைய வருமானங்கள் பல ஆயிரம் மடங்கு பெருகும்படியாக, பல லட்சம் மடங்கு பெருகும்படியாக கர்த்தர் பரலோக உதவியை தரும்படியாக எல்லாரும் சோதரிப்போம். வானத்து பலகையை தேர்ந்த இடமில்லாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவ ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு சோதரிப்போம். ஆசீர்வதிக்கு பொருட்படுத்துவோம். கொடுத்த மக்களை ஆசீர்வதியும், காணிக்கை கொடுக்கக்கூடிய திரளான மக்களை கொண்டு வாரும், திரளான ஆத்மாக்களை கொண்டு வாரும். தொடர்ந்து நன்மையினால நிரப்பும். நாட்களிலே தேவனே இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த வார்த்தையின்படி எல்லாருக்கும் நன்மை தருவீராக, நன்மை தருவீராக, நன்மை தருவீராக, நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இதா குமாரின் பரிசுத்த நாமத்தினால தேவாசீர்வாதம் எல்லாரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து நடத்துவீராக. தேவன் கரம் எல்லா நாளும் சபையை ஆசீர்வதிக்க போட்டு விடுதலையின் சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். சுற்றி இருக்கிற எல்லா மக்களும், சபைக்கு போகாத எல்லா மக்களும் வரட்டும். புதிதாக ரட்சிக்கப்படுகிற மக்கள் எல்லாரும் வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் அற்புதம் செய்யும். எல்லா தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் அறுக்கப்படுகிறோம். கர்த்தர் எல்லா அருவருப்புகளை நீக்கி மக்களை ஆண்டவரே கனியை புசிக்கத்தக்கதாக, நன்மையை புசிக்கத்தக்கதாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக, சமாதானத்தினால் நிரப்பப்படத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் ஊழியர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான சிவகுமார் ஐயாவை ஆசீர்வதியும். விசுவாசங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சிறுபிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னைக்கு கொண்டு வந்த சைமன் அவர்களை ஆசீர்வதியும். அவர் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை, ஊழியத்தை, வருமானத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் திரளாய் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும், ரகபோத் விடுதலையின் சபையின் எல்லா ஊழியர்களோடும், சபை மக்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.